கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த கர்த்தருக்குள் மேன்மைமிகு கிருபாசனம் ஸ்தாபனத்தினுடைய தலைவராயிருக்கிற அன்பு பாஸ்டர் ஜோபையா அவர்கள், முன்னில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய தாசர்கள், ஆண்டோடைய வார்த்தைகளை கவனிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே நடைபெறுகிற இந்த ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கத்தை கோல்டன் காஸ்பல் டிவி வாயிலாய் கவனிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் இங்கு இந்த கூட்டம் நடைபெறும்போது இங்கு பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் கேட்கிறதுக்கு வசதியாக அங்கங்கே ஸ்பீக்கர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். அங்கங்கே நின்று கவனிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர் அவர்கள் வரைபடம் போட்டு பிரசங்கித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் இன்றைக்கி எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு நான் வரைபடம் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போடலான்னு சொல்லி இன்றைக்கி வரைபடம் கொண்டு வரல. அதனால் சில சத்தியங்கள் உங்களுக்கு நான் வசனத்திலிருந்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இப்பொழுதுள்ள இந்த கால சூழ்நிலைக்கேற்ற சில வசனங்கள், சம்பவங்கள் சுருக்கமாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சொல்லி நிறைவு செய்ய கர்த்தருக்குள் விரும்புகிறேன். கர்த்தர் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் இப்பொழுது நான் வசனம் வாசித்து ஆண்டோட வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு நான் கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் என்னுடைய 3வது வசனம். சேர்ந்து வாசிக்க முடிந்தால் சேர்ந்து வாசிக்கலாம், இல்லாட்டி யாராவது ஒருவர் மைக்கில் வாசித்து உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாசிக்கலாமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன என்கிற தலைப்பில் உங்களுக்கு இன்றைக்கி பிரசங்கிக்கிறேன். உங்களுடைய கவனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உலகத்தின் முடிவிற்கு அடையாளங்கள் என்ன? ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து நமக்கு தரும்படி நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி, இயேசுவே வசனம் உம்முடையது, இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்கள், கேட்கிற ஜனங்கள் உம்முடையவர்கள். கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த 4 நாட்களும் தொடர்ந்து கடைசி நாட்கள், இனி சம்பவிப்பவைகள், உலகத்தின் முடிவு, நித்தியம், இவைகளை பிரசங்கிக்கும்படி அடியானை கர்த்தர் இந்த தேசத்தில் அனுப்பியிருக்கிறீர். இங்கு பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய பிள்ளைகள் காது கொடுத்து கவனிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். லீதியாளுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவர் கர்த்தாவே, இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு முயற்சிகள் பண்ணி நடத்தப்படுகிற இந்த கூட்டத்தில் ஒரு ஆத்மாவாவது விடுவிக்கப்பட, சில பிள்ளைகள் விடுவிக்கப்பட, சில கட்டுகள் அவிழ்க்கப்பட ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 4 நாட்கள் கூட்டம் முடியும் போது சில மிஷனரிகளை கர்த்தர் எழுப்புவீராக, சில அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்புவீராக, சில ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவீராக. அதுபோல சில ஹல்லேலூயா பாப சாபத்திற்கு அடிமையாக இருக்கிற சில பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக. மரணத்திற்கு ஏதுவான வியாதிக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். எல்லாருடைய கவனமும் அன்பாக இந்த பிரசங்க மேடைக்கு நான் அழைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இனி சம்பவிப்பவைகள் என்பவைகள் எல்லாம் கொண்டு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்து கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம்
ஒரு முடிவு பகுதிக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. இனி அதிக நாட்கள் இந்த பூமிக்கு இருக்க போகிறதில்லை. இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு இவைகள், ஆனாலும் முடிவு உடனே. அப்படி கொஞ்சம் நீங்களும் இது கன்வென்ஷன் ஆனாலும் தெரிந்தவங்க உங்கள் வாயிலிருந்து நான் சொல்லும்போது ட்ரை பண்ணுங்க, அப்போ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனாலும் முடிவு உடனே. சூப்பர், ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த யுத்தத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும், உலகத்துக்கு சில மாற்றங்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அவைகளை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது, நாம் தப்புறதுக்குள்ள வழிகள் என்ன என்கிறது இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய சத்தியங்கள் உள்ளதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைபிளில் உலகத்தின் முடிவை குறித்து முதல் சிந்தித்த ஒரு அரசன் பைபிள் வெளிப்படுத்துகிறது. அந்த அரசனுக்கு பேர் நேபுகத்நேச்சர் ராஜா. நேபுகத்நேச்சர் பாபிலோன் தேசத்திற்கு ராஜாவாக இருந்த நேபுகத்நேச்சர் என்கிற அரசன் திடீர்னு அவர் படுத்திருக்கும் போது அவருடைய மனசில் ஒரு நினைவு உண்டாகிறது. அந்த வசனத்தை படிப்போம். தானியேல் தீர்க்கதரிசனம் 2வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் படிங்க. தானியேல் 2:29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. போதும், அப்படி கவனிங்க. ஒரு அரசன் அன்னைக்கு முழு உலகத்தையும் அடக்கி ஆளுகிற அரசன். அந்த அரசனுடைய நினைவில் அவனுடைய ஒரு சிந்தையில் ஒரு நினைவு வருகிறது, இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன. உடனே அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தை அவன் மறந்துட்டான், அர்த்தமும் அவனுக்கு தெரியல. அடுத்த நாள் அவன் கீழில் இருக்கிற மந்திரவாதிகள், இந்த விளக்கம் சொல்லுகிறவர்கள், யோசியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லாட்டி உங்களை எல்லாரையும் கொண்டு போடுவேன்னாரு. அல்லேலூயா. ஒரு அரசன் ஒரு சொப்பனம் கண்டாராம், அந்த சொப்பனத்தை அவர் மறந்துட்டாரு, சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லாட்டி கொண்டுடுவேன்னாரு. இன்றைக்கு நம்ம தேசத்தில் அப்படி ஒரு தலைவர், ஒரு அரசன் எழும்பி, நான் நேற்றைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன், சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லாட்டி உங்களை கொண்டு போடுவேன்னு சொன்னால் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோன்னு சொல்கிறேன். நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் கூட படித்த ஒரு சகோதரன் ஒரு சம்பவம் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சார், ஒரு வாத்தியார் ஸ்கூலில் திடீர்னு வந்து, வாத்தியார் அவர் கேட்குறாரு, இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடச்சுன்னா எனக்கு வயசு எத்தனைன்னு கேட்குறாரு. இப்போ பசங்கள்லாம் என்னென்னமோ பண்ணி நல்லா படிக்கிற பையன்லாம் அந்த கூட்டு இதெல்லாம் போட்டு கூட்டி இப்போ ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசி பெஞ்சில் இருந்த ஒரு பையன் ஒன்றுமே படிக்க மாட்டான். அவன்கிட்ட கேட்டாங்க, டே எனக்கு வயசு எத்தனைன்னு கேட்ட உடனே அவன் எந்திரிச்சு சொன்னான், சாருக்கு வயசு 44ன்னா. எப்படிடா கரெக்டாக எனக்கு வயசு 44 நீ கண்டுபிடிச்சேன்னு சார் கேட்குறாரு. உடனே அவன் சொன்னான், சார் எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவனுக்கு வயசு 22. இதுபோல் உள்ள விடை தெரியாத கணக்குகளை வீட்டில் போட்டுருப்பான். அதனால் நாங்கள் அவனுடைய ஸ்கூல் படிப்பை நிறுத்தி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கொடுத்து கட்டி இப்போ எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அவன் அரை பைத்தியம், அவன் வயசை நான் முழுசாக்கினேன், சாரனுடைய வயசு கிடச்சிச்சு. புரிஞ்சான்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ இப்பொழுது யாராவது ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டால் பைத்தியக்காரன் லிஸ்ட்டில் அவங்கள போட்டுருவான். அவன் அரசன், அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் தானியேல் என்கிற தீர்க்கதரிசியும் அழைக்கப்பட்டார். தானியேல் தீர்க்கதரிசியிடம் கேட்குறாங்க, நீ பதில் சொல்லு, இல்லாட்டி உன்னை கொன்றுவோன்னு சொன்ன உடனே தானியேல் தீர்க்கதரிசி போய் உபவாசம் எடுத்து சகோதரர்களோடு ஜெபித்த போது ராஜா கண்ட சொப்பனம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தானியேல் சொல்றாரு, ராஜாவே உங்களுக்கு தெரியும், பல பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க, ஏன்னா நான் இந்த பிரசங்கத்துக்கு பின்பில் அதில் சில பகுதிகள் தேவை இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு சொப்பனம் கண்டீர், ஒரு பெரிய சிலை, சிலையினுடைய தலை தங்கம், மார்பும் புயங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால் இரும்பு, பாதம் களிமண். நீர் இந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலையை தகர்த்து போட்டுட்டு அந்த கல் ஒரு பெரிய ராஜ்யமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே ஆமா
நான் கண்ட சொப்பனம் அதுதான். எப்படி வெளிப்பட்டதனுடைய அர்த்தத்தை சொல்லுன்னு சொன்ன உடனே தானியேல் சொல்லுவாரு, அந்த தங்கமான தலை என்கிற அந்த ஆட்சி, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் உம்முடையது, அது இப்ப இருக்கிறது. அடுத்துள்ள ராஜ்யங்கள் அப்ப இல்லை. இருக்காத ராஜ்யங்களை ராஜாவுடைய மனசில் தோன்றினது, இனிமேல் சம்பவிப்பது என்ன. அடுத்து சொல்ற, உமக்கு பின் ஒரு வெள்ளி போன்ற ஒரு ராஜ்யம் வரும், அதுக்கு மேதிய பெர்சிய ராஜ்யம். அது அப்போ வரல, அவர் சொன்னது போல வந்தது. அடுத்து சொன்னார், ஒரு வெண்கல ராஜ்யம் வரும், அது கிரேக்க ராஜ்யம். அதுக்கு பிறகு சொன்னாரு, இரும்பு போன்ற ஒரு ராஜ்யம் வரும், அதுவும் வந்தது. அடுத்து சொன்னாரு, பாதம் வரும், பாதி களிமண் பாதி இரும்பு. அந்த விரல் 10 விரல், அந்த களிமண்ணான விரலான ஒரு ராஜ்யம் வரும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வரும். ஹல்லேலூயா. அவருடைய விளக்கத்தின்படி இப்பொழுது 10 விரலுக்கு முன்பு இந்த பாதம் களிமண்ணால் ஆன ஒரு ராஜ்யத்தின் நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து இந்த பூமியில் 1000 வருட ஆளுகையை இந்த பூமியில் ஸ்தாபிக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படி ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் அவர் கண்டது போல, அல்லது தானியேல் தீர்க்கதரிசி வியாக்கியானித்தது போல, அன்றைக்கு கண்டது அப்புறம் எடுத்தின்படி இந்த பூமியில் நிறைவேறினது. கொஞ்ச நாள் போச்சு, தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு மறுபடி ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கவனிச்சுக்குவோம். ஒரு ஆட்டுக்கடா, அதுக்கு 2 கொம்பு இருக்கிறது. அடுத்து கொஞ்சம் பொறுத்து பார்க்கிறாரு, அடுத்த ஒரு ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா. அந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு 1 கொம்பு இருக்கிறது. இந்த 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. இது தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் நான் சொல்றது, 7ஆம் அதிகாரத்தில் நான் சொல்றது அங்க 8ஆம் அதிகாரத்தில் இது சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நீங்க இப்ப படிக்க வேண்டாம். அந்த 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் மட்டும் படிங்க. தானியேல் 8:19. இதோ கோபத்தின் முடிவு காலத்தில் சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். கோபத்தின் முடிவு காலத்தில் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா. அந்த 1 கொம்பு முறிக்கப்படுகிறது. அந்த 1 கொம்பு முறிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்கடாவுக்கு 4 கொம்புகள் முளைக்கிறது. இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. அந்த 4 கொம்புகளில் 1 கொம்பிலிருந்து ஒரு சின்ன கொம்பு சீக்கிரத்தில் முளைத்து எழும்பி அது பெரிய காரியங்களை செய்யும், பெரிய வேலைகளை பண்ணும். இதை கண்டிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கோபத்தின் முடிவு காலத்தில் ஒரு சின்ன கொம்பு வரும், ஒரு ஆன்டி கிறிஸ்து வருவான், ஒரு எதிர்கிறிஸ்து வருவான். அப்படியே கவனிச்சுக்குங்க. இன்னைக்கு உலகம் ஒரு கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறது. உலகமெல்லாம் இப்பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தை பற்றி கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். யுத்தத்தில் ஒரு அமைதி வேணும், ஒரு சமாதானம் வேணும். அந்த சமாதானம் யாரால் வரும்? அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவர் யார்? உலகத்தில் இன்றைக்கு மதங்கள் ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு காத்திருக்கிறது, ஒரு அவதாரத்திற்கு காத்திருக்கிறது. விசேஷமா யூதர்கள் மெசிகாவுக்கு காத்திருக்கிறார்கள். யூதர்கள் காத்திருக்கிற மெசிகாவாய் அல்லது உலகமெல்லாம் காத்திருக்கிற சர்வ உலகத்தையும் சமாதானமாய் அமைதியாய் கொண்டு போகக்கூடிய ஒரு நபருக்கு உலகம் காத்திருக்கிறது. அந்த நபருடைய வெளிப்பாடு தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு ஒரு சின்ன கொம்பாய் வெளிப்படுத்திட்டு சொல்றாரு, கோபத்தின் முடிவு காலத்தில் அந்த சின்ன கொம்பு வரும். அந்த சின்ன கொம்புங்கிறது நாம் பைபிளில் வியாக்கியானிக்கிறபடி ஆன்டி கிறிஸ்ட், எதிர்கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படியே பைபிள்ல நான் படித்து வரும்போது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம தீவில் ஒரு தரிசனம் காண்கிறார். ஒரு பலமுள்ள தூதன், அந்த தூதன் பறந்து வந்து, அவன் கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. அந்த தூதன் பறந்து வந்து சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு வரும்போது நமக்கு ஒரு கேள்வி, இது கடைசி காலமா? இப்பொழுது நாம் ஜீவிக்கிற இந்த நாட்கள் கடைசி காலமா? உலகத்தில் இதுவரை 2 உலக மகா யுத்தங்கள் சம்பவித்திருக்கிறது. 1914 to 19, 1939 to 45 இந்த வருடங்களில் 2 உலக மகா யுத்தங்கள் சம்பவித்தது.
ஆனால் உலகம் சீக்கிரத்தில் ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தத்திற்கு காத்திருக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இயேசுவே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? மூன்றாம் உலக மகா யுத்தம் எங்கே வரும், எப்பொழுது வரும்? அதுவும் பைபிளில் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாம் உலக மகா யுத்தம் இப்பொழுது அந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் என்று பைபிளில் தீர்க்க தரிசனமாய் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கன்னு பாப்போமா? மைக்கில் நம்ம வாசித்து கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எசேக்கியேல் 38 16ஆம் வசனம், எசேக்கியேல் 38 8 9 10 வசனங்கள். அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வடிச்சு கேட்போமா? அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜானத்தில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு. அப்படி மெதுவா பாப்போம். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்க்கப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் வருவாய். கடைசி வருஷங்களில் வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதியிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும், எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய், இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது. நீங்க பின்னாடி வீட்டுல போய் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தீர்க்க தரிசனமாய் எசேக்கியேல் 38:8 முதல் 16வது வசனம் கூட படிங்க. 16வது வசனம், நீ தேசத்தை கார்மேகத்தை போல் மூட. ஹல்லேலூயா. தேசத்தை கார்மேகத்தை போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே, அந்த இடத்துல கவனிங்க, கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும், இது சம்பவிக்கும். பைபிள் தீர்க்க தரிசனம். இப்பொழுது நான் 1-2 சம்பவங்கள் சொன்னேன். இப்ப நடைபெறுகிற இந்த யுத்தம் வேத புஸ்தகம் சொல்கிறது இது முடிவிற்கு, கடைசி காலத்திற்கு அடையாளமான ஒரு சம்பவமாக உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஆனா நீங்க கவனிக்கணும், யுத்தம் வேண்டாம், உலகத்திற்கு அமைதி வேணும். ஆமென். யாரோ ஒருத்தர் எங்கேயோ யாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவன் ஆரோக்கியம் உள்ளவனா இருப்பான், அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குவான். ஆனால் அடிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்துறது, ரத்தம் சிதறி மனுஷன் சிதறி சாகிறது சாதாரண அப்பாவி மனுஷர். இப்போ உள்ள இந்த நீங்க நியூஸ்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, யுத்தத்தினுடைய கொடூரம் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் முதல் மனுஷன் ஆதாம். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, காயின் ஆபேல். காயின் ஆபேலை வெட்டியோ குத்தியோ கொலை பண்ணுகிறான். ஆபேலின் ரத்தம் நிலத்தில் சிந்துகிறது, ஆபேலின் ரத்தம் நிலத்திலிருந்து கூப்பிடுகிறது. இன்றைக்கு வரையும் அந்த ரத்தம் பூமியிலிருந்து என்ன கூப்பிட்டு இருக்கோம்? ஆண்டவரே, பலகீனனான எளியவனான முடியாத இயலாத என்னை முடிந்த ஒருத்தன் கொண்டு போட்டான் அல்லது ரத்தம் சிந்த வைத்தான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கடந்த நாளில் ஹல்லேலூயா, பாலஸ்தீனா அந்த லெபனானில் அவங்க கையில் வைத்திருந்த பேஜர் அல்லங்கள் செல்போன் போல ஒரு கருவி, அது வெடித்து சிதறினதில் 2500க்கு மேற்பட்ட, அதுக்கு அளவு சொல்றேன், அதுக்கு மேல வெடித்து பாக்கெட்ல வைத்திருந்த போது அது வெடித்த போது மனுஷனுடைய அந்த ஹார்ட், அந்த நெஞ்சு, அந்த இடம் அப்படி பிஞ்சு ஹார்ட் வெளியே வருது. வயிற்றுல வச்சு அவனுடைய சரீர அவயவங்கள், கண்ணு வெளியே தெரிக்குது, மூளை சிதறுது. இப்படி பல 100 பல 1000 பேர். இப்போ நான் இங்க பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது, இப்ப பிரசங்கிக்கும் போது அடுத்து எங்க என்ன சம்பவித்ததென்று தெரியாம மனுஷன் ரத்தம் சிந்தி அப்பாவிகள் மரிக்கும் போது அந்த அப்பாவிகளுடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆகையால் நாங்க சொல்றது, உலகத்தில் அமைதி வேணும். ஹல்லேலூயா. உலகத்தில் சமாதானம் வேணும், யுத்தம் வேண்டாம். யுத்தம் முடிவல்ல. ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம சமாதானம் விரும்பும் போது இந்த பூமி ஒரு முடிவுக்கு நேராய், ஒரு அழிவுக்கு நேராய் பூமி சென்று கொண்டிருக்கிறது.
ஏன் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு தாழ்ந்து போறதுக்கு உலகமோ உலக ராஜ்யங்களோ விரும்பல. இது நிமித்தம் ஒரு அழிவு. அது மாத்திரமல்ல, பைபிள் அதுக்கு காரணங்கள் நான் இப்ப சொல்றதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. இந்த காரணங்களில் பூமியில் இவைகள் சம்பவிக்கும் போது நாம் ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவர் இவைகளை நீங்கள் பார்க்கும்போது அவர் சமீபமாய் மீதி சொல்லுங்க, வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்படி உலகத்தின் முடிவு நாட்களை பற்றி பைபிள் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு காரியம், இந்த பூமி எப்படி முடியும் என்கிறது பைபிள் சொல்லுது. இதோ சூளையை போல பற்றி எரிகிற நாள் வரும். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமி முழுவதும் சூளையை போல சீக்கிரத்தில் பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. எப்ப பட்டோம் எங்க பட்டோங்கிறது நான் கொஞ்சம் பின்னாடி நேரத்தை பொறுத்து வசனத்திலிருந்து அது சத்தியமா அது எரியுமா என்கிறது நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது ஒரு 6-7 சம்பவத்தை சொல்லி இந்த கடைசி பகுதியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கும் போது இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றது கவனிங்க. சீசர்கள்ட்ட சொல்றாரு. அடுத்த வசனம் படிப்போமா? 4வது வசனம் படிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும், இந்த சர்ச்சில் இப்பொழுது பிரசங்கத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். கடைசி காலத்தில் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதே அதிகாரத்தில் பின்னாடி சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அநேக அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள். அதோ கிறிஸ்து இங்கே அதோ அங்கே என்று சொன்னால் புறப்படாதீங்க, நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, மனுஷனுக்கு பின்னாடி போகாதீங்க, மனுஷனை தெய்வமா வணங்காதீங்க, மனுஷனுடைய கிரியைகளில் உட்படாதீங்க. நம்ம ஆண்டவருக்கு மட்டும் வசனத்திற்கு மட்டும் பயந்து ஆண்டவருக்காக ஜீவிக்க கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்படி கவனிங்க. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசுவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், உமது நாமத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் செய்கிறவரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு நாளும் உங்களை அறியேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்கணும், இயேசு அறியாத, இயேசு அனுப்பப்படாத, இயேசு தெரியாத அநேகர் இன்றைக்கு அநேக மேடைகளில் அற்புதங்களும் தீர்க்க தரிசனங்களும் பிசாசு துரத்துதலும் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஏன் அவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க பிதாவின் சித்தத்தை செய்யல. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த கூட்டத்தில், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்னது தெரியுமா? இவ்வளவு செலவு பண்ணி இப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்ன கூட்டு பிரசங்கிக்க வைக்கிறது நோக்கம் என்னதுன்னா, கர்த்தருடைய சித்தம் இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடியும் போது நிறைவேறணும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்றால் நாம் எல்லாவரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த 4 நாட்கள் கூட்டம் இங்கு நடைபெறும் போது இந்த வசனத்தை கேட்கிற எல்லாவரும் ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை கேட்கிற எல்லாவரும் இந்த கூட்டம் நடைபெறும் போது, பிரசங்கம் கேட்கும் போது சில சத்தியத்தை அவர்கள் அறியணும். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த 4 நாட்கள் கூட்டம் முடியும் போது ஆண்டவர் சிலரை ரட்சிக்க போகிறார், சிலரை ஆண்டவர் ஞான ஸ்நானத்துக்கு நடத்த போகிறார். இந்த கூட்டம் இங்கு நடைபெறும் போது சில பிள்ளைகளுடைய சில கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனா நான் அன்பா உங்கள்கிட்ட கேட்கிறேன்,
இன்னைக்கு நான் ஒரு முகவுர பிரசங்கமா மாதிரி தான் பண்றேன். நாளைக்கு நான் அடுத்து நீ சம்பவிக்க போறவைகள் பைபிள் வந்து பிரசங்கிப்பேன். தயவாய் உங்களுடைய வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கைகள், உங்களுடைய ஆண் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவங்கள தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வர சொல்லி, அவர்களில் சிலர் இன்னைக்கு இல்ல, ஆனா நாளைக்கு மற்ற நாள் சில பிள்ளைகள் வரப்போகிறார்கள். அந்த பிள்ளைகளில் சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல நான் ஒரு செய்தி கேட்டேன். அந்த செய்தியில் இன்றைக்கு உலகில் மிகவும் பிரபலமாகி மரித்து போன ஒரு தேவ மனுஷன் உண்டு. அவருடைய பேரு பில்லி கிரஹாம். அமெரிக்காவில் மிகப்பெரிய சர்ச்சினுடைய பாஸ்டர், உலகமெங்கும் அறிகிற ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்த நபர் பில்லி கிரஹாம். அவர் வீட்டில் நான் 5 or 6 பிள்ளைகள், 5 பேரும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா பில்லி கிரஹாம் மட்டும் கடைசி பையன், ரட்சிக்கப்படாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ரொம்ப அந்த ரவுடிசம் பண்ணி அப்படி உலகத்துல சுத்தி பசங்க கூட சேர்ந்து அப்படி நடக்கிற காலம். அப்பொழுது கொஞ்சம் தொலைல ஒரு கன்வென்ஷன் நடக்குது. பில்லி கிரஹாம் சின்ன பையன், ஆனா சின்ன வயசுல வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுக்காக பல நாட்கள் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க முன்னாடி உள்ள 5 பேரும் ஜெபம் பண்றாங்க. எப்படி ஆகிலும் ஒரு சர்ச்சுக்கு வரமாட்டான், கூட்டத்துக்கு வரமாட்டான். பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா வெளியே போயிடுவான். பாஸ்டர் பிடிக்காது, ஊழியக்காரங்களை பிடிக்காது, சபையை பிடிக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள வாலிப தலைமுறையை போல பில்லி கிரஹாம் இருந்தபோது இவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படி ஆகிலும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல பில்லி கிரஹாமை கூட்டு போகணும், கொண்டு உள்ள போகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பேசின போது ஒருத்தர் சொன்னாரு, பில்லி கிரஹாமுக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது கார் ஓட்ட வைப்போம், வர கூட்டம் வந்துடுவோம். முதல் நாள் கூட்டத்துக்கு வந்தாம காரை கொஞ்சம் தூரத்துல பார்க் பண்ணிட்டு எல்லாரும் வந்தாங்க. பில்லி கிரஹாம் கூட்டத்துக்குள்ள வரல. 2வது நாள் கார் ஓட்டினாரு, வரல. 3வது நாள் வரல. 4வது நாள் கூட்டத்தில் கொஞ்சம் நிர்பந்தப்படுத்தின போது இவரும் மனசு கேட்காம பின்னாடி போய் உட்காருவோம்னு சொல்லி மனசில்லா மனசோடு வந்து பில்லி கிரஹாம் முதல் ஒரு சபைக்குள்ள, ஒரு கூட்டத்துக்குள்ள பிரசங்கத்தை கேட்க வருகிறார். அன்றைக்கு பிரசங்கித்த முழு பிரசங்கமும் பில்லி கிரஹாமுக்காகவே பிரசங்கிக்கப்பட்டது. பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது பில்லி கிரஹாமுக்கு பாவ உணர்வு உண்டாகிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அழைக்கிறாங்க, யார் முன்ன வருது? ஓடி வராரு. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார், பாவங்களை விட்டார். கர்த்தர் பில்லி கிரஹாமை வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த இடத்தில் அடியானை கர்த்தர் அனுப்பி இந்த கடைசி காலம் குறித்து பிரசங்கிக்கும் போது ஒரு பில்லி கிரஹாம் இறந்து போய்விட்டார். அதே ஸ்தானத்தில் அடுத்து சில பில்லி கிரஹாம்களை இந்த பூவன்கோடு இந்த பகுதியிலிருந்து இந்த கூட்டத்தின் முடிவில் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபாசன ஊழியத்திற்காக அதுபோல உலகத்தை கலக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படி இந்த 4 நாட்கள் கூட்டங்கள் இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள், அற்புத அதிசயங்களை செய்வார்கள். ஆனா நீங்க அங்க போய் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சீசர்கிட்ட சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். அப்படி அடுத்து கவனிங்க, வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஹல்லேலூயா. அப்படி கவனிங்க. சில வருஷங்களாக, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாக ரஷ்யாவும் உக்ரைனும் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. கவனிங்க. சீக்கிரத்தில் முடிஞ்சிடும்னு யுத்தத்தை ஆரம்பிச்சாங்கன்னு யுத்தம் முடியல. காசாவை சீக்கிரத்தில் நாங்கள் பிடிச்சிருவோம்னு சொல்லி இஸ்ரவேல் யுத்தம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போது யுத்தம் முடியல. ஹல்லேலூயா. நானும் பலமுறை நினைச்சேன், இது யுத்தம் முடிஞ்சிடும், பேச்சுவார்த்தை வந்துடும், அமைதி வந்துடும். நீங்க எவ்வளவு கவனிக்கிறீங்களோ, நாங்கள் உலக அளவில் இந்த ஆண்டோட வசனங்களை நாங்கள் பிரசங்கிக்கிறதுக்காக இந்த உலகத்தை ரொம்ப கவனிப்போம். அடுத்தது இப்ப யுத்தம் அப்படி போயிட்டு இருக்கும் போதே லெபனான் யுத்தத்தில் தலையிடுது, கூதிகள் யமன் யுத்தத்தில் தலையிடுது, ஈரான் மறைமுகமா யுத்தத்தில் தலையிடுது. எப்படியாக அமைதி உண்டாகி அப்பாவி மக்கள் காப்பாற்றப்படணும் என்கிற எண்ணம் யாருக்கும் வரல. ஹல்லேலூயா. யுத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கிறது. இந்த பேஜர் அட்டாக் அல்லது இந்த செல் அட்டாக் இருக்கு இல்லையா, அது முடியாது, முடிவுக்கு வராது. ஏன்னா தீர்க்க தரிசன நிறைவேறுதல். மறுபடி யுத்தம் வளரும் போது, ஹல்லேலூயா, அடுத்தது யுத்தம் அடுத்த எந்த நிலைக்கு போகும்னு சொல்றேன்,
யுத்தத்தினுடைய இனி உலகத்தில் இயேசு சொன்னார, உலகத்தின் முடிவில் சம்பவிப்பது என்ன, இனி உலகத்தினுடைய அடுத்த நிலை என்னவென்றால், ஹல்லேலூயா, பைபிள் சொல்லுது, சூளை போல கத்துகிற, சூளை போல எரிகிற ஒரு யுத்தம் வரப்போகிறது. அந்த யுத்தம் என்று சொல்லுகிறது ஒரு அணுகுண்டு யுத்தம். அணுகுண்டு யுத்தத்திற்கு, ஆட்டம் பாம்பு யுத்தத்திற்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உலகில் அமெரிக்கா இரண்டாம் உலக மகா யுத்தம் முடியும் போது 2 அணுகுண்டு ஜப்பானின் அண்டைய பட்டணத்தில் போடுகிறது. காரணம், யுத்தத்தை எல்லா நாடுகளும் நிறுத்திச்சு. இரண்டாம் உலக மகா யுத்தம், எல்லா நாடுகளும் யுத்தத்தை நிறுத்தி அமைதியாகுது. ஜப்பான் மாத்திரம் தனது தொழில்நுட்பத்தால் யுத்தம் நிறுத்தாம மறுபடி யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். அமெரிக்கா 5 அணுகுண்டு போடுறதுக்கு பிளான் போட்டாங்க. முதல் அணுகுண்டு லிட்டில் மேன், அடுத்தது ஃபேட் மேன், சாதாரண அணுகுண்டு. முதல் அணுகுண்டினுடைய வெயிட் 12.5 டன் சாதாரண வெயிட். அது மாதிரி அணுகுண்டு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது போல பல ஆயிரம் பவர் உள்ளது. சாதாரண ஒரு அணுகுண்டு முதல்ல போடுறாங்க. 5 அணுகுண்டு பிளான். அந்த 2 அணுகுண்டு போட்ட உடனே ஜப்பான் சொல்லிச்சு, நாங்க இனி யுத்தமே பண்ணல, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம்னு சரண்டர் ஆகுது. முதல் அணுகுண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அளவு பட்டணத்தில் போடப்படுகிறது. 60 கிலோமீட்டர் சுற்றளவு. ஒரு அணுகுண்டு போட்ட உடனே அந்த சப்த அதிர்வில் அநேகர் மரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கதிர் இயக்கம் உண்டாகிறது, வெப்பமாகுது, உஷ்ணமாகுது. சொல்றேங்க, நீங்க காங்கிரீட் வீட்டிற்குள் இருந்த அந்த மண்ணு, அந்த காங்கிரீட் பழுத்து அகத்து உள்ள இருக்கிற அந்த கம்பி பழுக்கிற அளவுக்கு உஷ்ணம் வெளிப்படுது. அப்ப எவ்வளவு உஷ்ணம்னு பாருங்க. அன்னைக்கு அந்த பாம்பு போட்ட போது அந்த மண், பாம்பில் வந்து கருத்த மண்ணு, அந்த நிறம் இன்னைக்கு வரையும் மாறல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு மேல் அந்த பட்டணத்தில் அன்றைக்கு குடியிருந்தார்கள். 1.5 லட்சம் மக்களும் உரு தெரியாம, அடையாளம் தெரியாம கருகி மரித்தார்கள். பாம்பு வெடித்து உஷ்ணம் வெளிப்பட்ட போது கொஞ்சம் மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு உஷ்ணம் தாங்காம ஓடி போய் ஆறுகளில், நீர்நிலைகளில் உள்ளுறாங்க. தண்ணி கொதிக்குது, சாகுறாங்க, அலறாங்க, காப்பாற்ற முடியல. பைபிள் சொல்லுது, இனி அது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் சூள போல எரிகிற. அல்லேலூயா. கவனிச்சுங்க, நீங்க 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியாது. இந்தியாவுக்கும் பெங்காளாதேஷுக்கும் ஒரு சின்ன போட்டி இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பெங்காளாதேஷுக்கும். பெங்காளாதேஷ் என்ன பண்ணு தெரியுமா, பாகிஸ்தான் இந்தியாவில் போடுறதுக்கு எனக்கு அணுகுண்டு தான்னு கேட்குது. அப்போ இந்தியாவில் சீக்கிரத்தில் அணுகுண்டு விழப்போகிறது. உலகில் அணு யுத்தம் வரப்போகிறது. இப்ப ரஷ்யா அணு ஆயுதத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறது. சீக்கிரத்தில் ஒரு அணு யுத்தம் வரப்போகிறது. அணு யுத்தம் வரும்போது வந்தால் இந்த பூமியினுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த பூமியை பத்த வைக்கிற 5 பொருட்கள், 5 அதிகம் பொருட்கள் பூமிக்கு கீழே ரெடியா இருக்கு. பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில் உட்பட்ட அந்த எரிபொருள் பூமிக்கு கீழே இருக்கிறது. உலகமெங்கும் ஓடுகிற வாகனங்கள் 1 மணி நேரம் ஓடும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கம்ப்ளீட் ஆத்து டேமினுடைய தண்ணியும் பெட்ரோல் டீசலான உலகமெங்கும் ஓடுகிற வாகனத்திற்கு 1 மணி நேரத்துக்கு பத்தாது. இவ்வளவு வாகனங்கள் ஓடின பிறகும் பூமியின் கீழிருந்து சமுத்திரம் போல் டீசல், பெட்ரோல் வெளியே வந்துட்டு இருக்கிறது. இது எரிபொருள். பூமிக்கு கீழே சமுத்திரம் போல் எரிபொருள் இருந்துட்டு இருக்கு. அது பத்த வைக்கிற பொருள். நீங்க நம்ம எல்லாரும் வீட்லயும் கேஸ் பத்த வைக்கிறோம். 30 நாள் ஆச்சுன்னா கேஸ் தீந்துருது. அடுத்து கேஸ் புக் பண்றோம், கேஸ் வருது. கேஸுக்கு தட்டுப்பாடு இல்லை. இந்த கேஸ் எங்கிருந்து வருகிறது? பூமிக்கு கீழிருந்து. பூமிக்கு கீழ் நிலக்கரி இருக்கிறது, பூமிக்கு கீழ் கந்தகம் இருக்கிறது, பூமிக்கு கீழ் எரிமலைகள் இருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து இந்த பூமியை பத்த வைக்கணும்னு விரும்புது. ஆனா பூமி எரியல. ஏன் எரியலன்னா ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் மீட்கப்பட்ட சபை இந்த பூமியில் இருக்கிறது. பைபிள் சொல்லுது, நாளை மட்டும் நான் சொல்லுவேன், தீங்கு வருகிறது. தீங்கு வராததற்கு முன் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படணும். நீதிமான் இந்த பூமியிலிருந்து மாற்றப்படுவதற்காக பூமி ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிறது. ஒரு பிரசவி இந்த பூமியில் வரப்போகிறது. பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து மாற்றப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா.
நான் பைபிள்ல இருந்து சம்பவம் சொல்றேன். லோத்து நாட்களில் சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது, சோதோம் கொமோரா அழிக்கப்படும் போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணுகிறார். 50 நீதிமான் இருந்தால், ஹல்லேலூயா, 30 நீதிமான் இருந்தால், 10 நீதிமான் இருந்தால், ஹல்லேலூயா, ஒரு பட்டணம் கவிழ்க்கப்படாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், கவிழ்க்கப்படாது இருக்கிறதுக்கு காரணம், இந்த பட்டணத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபிக்கிற, ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிற, தேவ சமூகத்தில் தீமையை விட்டு விலகி யோபை போல அநேக பக்தர்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறபடியால் இந்த பட்டணம் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமி சூள போல பற்றி எரிய போகிறது. யுத்தம் சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு போய் சீக்கிரத்தில் அணுகுண்டு போடப்பட்டு அணுயுத்தமாய் உலக நாடுகள் யுத்தத்தில் பங்கு பெறுகிற அளவிற்கு இந்த உலகம் சீக்கிரத்தில் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது படிப்போமா? அப்படி 1 2 சொல்லி கடைசியா ஒரே சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அடுத்தது படிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும். சரி கவனிங்க, இது ரெண்டும் சொல்றேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியும், இந்தியாவில் மணிப்பூர்ல 2 கூட்ட மக்கள் ஒருத்தருக்கு ஒரு கலகம் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி நிறைய பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டு கொல்லப்பட்ட, வீடுகள் எரிக்கப்பட்டு, காடுகளிலும் வனங்களிலும் மக்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம நினைப்போம் அது முடிஞ்சிரும், அமைதி வந்துடும். இல்லை, பைபிள் சொல்லுது அது மறுபடி பெருசாகிட்டே போகும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். அப்படி கவனிங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். ஹல்லேலூயா. பஞ்சத்தை விட்டுறேன். இன்னைக்கு பல நாடுகள் பஞ்சத்தில் இருக்கு. யுத்தத்தினுடைய பின் விளைவு பஞ்சமாய் மாறும். இன்னைக்கு காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி தொண்டு கிடையாது. ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாடு கிடையாது. சில பிள்ளைகளுடைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. பிள்ளைகள் பசி தாங்காம போய் பச்சை புல்லை பறித்து பசி அடங்கிறதுக்கு சாப்பிட்றாங்க. பஞ்சம் அது இனி இதுக்கும் இந்த நம்ம நினைப்ப இது முடிஞ்சிச்சு. இல்லை, பஞ்சம் பைபிள் ஆண்டவர் சொல்ல இது வேதனைக்கு ஆரம்பம், இது முடிவுக்கு ஆரம்பம். இனி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து பைபிள் சொல்லுது பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்களும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். கவனிங்க. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கொள்ளை நோய்கள். ஏன் கொள்ளை நோய்? கொள்ளை நோய்னா என்னது? கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரி, பிஎஸ்டி ஆஸ்பத்திரி. அங்கே ஒரு நோயாளிமா, நான் சர்ச்சிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். அவங்க கால் பலி தாங்க முடியல, காலில் ரத்தம் கொறுத்து, ரத்தம் உறைஞ்சி அந்த நடக்க முடியாது. அந்த கால் பயங்கர பெயின். டாக்டர் பார்த்த உடனே அட்மிட் பண்ணி அடுத்த சிகிச்சை பண்ணுறாரு. டாக்டர் பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொன்னது, இந்த ஆஸ்பத்திரி தொடங்கி இத்தனை வருஷ சரித்திரத்தில் இது போல ஒரு வியாதி நாங்கள் பார்த்ததில்லை. இதுதான் முதல் வியாதி. என்ன வியாதின்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்க பலர்கிட்ட கலந்து ஆலோசித்து அடுத்த சிகிச்சை தொடங்குறாங்க. புதிய வியாதிகள். ஹல்லேலூயா. என்ன வியாதின்னு டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. வியாதி பெருகிட்டு இருக்கிறது. இந்த வியாதிகளுக்கு காரணம் என்ன? அதுவும் பைபிள் சொல்லுது. வியாதியினுடைய காரணங்கள் என்ன? இங்க நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு நமக்கு வியாதி வருது. ஏன் வியாதி வருது? வியாதிகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது. வசனம் படிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசனம் 24ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள் படிங்க. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 5 6 வசனம். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். சரி, ஹல்லேலூயா. கீழே மேலையும் படிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து உங்களுக்கு விளக்கம் பண்ண நினைச்சேன். உங்களுடைய கவனத்திற்காக அந்த முக்கிய பகுதி மட்டும் சொல்றேன். ஹல்லேலூயா. உன்னோட அந்த நியாய பிரமாணத்தை மீறி
கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம், இது நிமித்தம் வியாதிகள். நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதனுக்கு சில பிரமாணங்களை கொடுத்தார். இதை நீ கை கொள்ளணும், இப்படி நீ செய்யணும், இது செய்யாட்டா வியாதி வரும், இது செய்யாட்டா சாபம் வரும், இது செய்யாட்டா மரணம் வரும். பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களில் மனுஷன் எதை மீறினா என்ன சம்பவித்ததுன்னு பாப்போமா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களானால், என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களானால், கைக்கொள்வீர்களாக உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதிகளிலே பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக சணல் நூலை. சரி, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன் கொள்ளை நோய் வருகிறது? ஏன் புது புது வியாதிகள் வருகிறது? ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது 4வது நாள் ஆண்டவர் பூமியிட்ட 3வது நாள் சொல்றாரு, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. 3வது நாள் வெட்டாந்தரை உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாரு, விருட்சங்களை நட்டுட்டு அது அதன் விருட்சங்கள், அது அதன் கனிகள், அது அதில் உண்டாகணும். அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எந்த விருட்சமோ அந்த விருட்சத்தினுடைய கனிதான் அந்த விருட்சத்தில் உண்டாகணும். விருட்சத்தை ஒட்டு வச்சு கலப்பினத்தை உருவாக்க கூடாது, அது பிரமாணம். ஹல்லேலூயா. கூட்டு விதைகள் கூடாது, ஆண்டவருடைய பிரமாணம். ஆனா இன்னைக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன்? ஹல்லேலூயா. எங்க சின்ன வயசுல, நம்ம இந்த இடத்துல இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன வயசுல, இன்னைக்கு நம்ம பார்க்கிற வீடு இருக்கிற இடங்கள் அன்னைக்கு வயலா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு வயல்ல நெல் நட்டாங்கன்னா 6 மாசம் கழிச்சு தான் வயல் அறுவடை நடக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் கரெக்ட் நெல் கரெக்டாக அதுக்கு விளைஞ்சு கரெக்டாக வர்றதுக்கு 6 மாதம் வேணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எல்லாம் இப்போ வயலை காண முடியல. தமிழ்நாட்டில் எங்கள் சர்ச்சு பக்கத்துலலாம் எங்கள் விசுவாசிகளுக்கு வயல் உண்டு. அங்கே வயலில் போனோம்னா 3 மாசத்துல விதை விதைக்கிறாங்க, அறுவடை ஆகுது. நேற்று விதைச்ச மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை வீடு விசிட் போயிட்டு வரும்போது அறுவடையும் பாவ 3 மாசத்துல அறுவடை ஆகுது. நான் கேட்டேன், எப்படியா 3 மாசத்துல அறுக்கிறிய? அவங்க பைபிள் சொல்லுது, அல்ல கூட்டு விதை இல்லாம முடியவும் செய்யாது. இவ்வளவு மக்கள் அரிசி சாப்பிடணும், 6 மாசம் வரை காத்திருந்து 6 மாசம் வரை விளைக்க வச்சு அதை பக்குவப்படுத்தி எடுக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாம் கலப்பினம். நீங்க சாப்பிடுகிற அரிசி முதல் இன்றைக்கு நம்ம ஹல்லேலூயா. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கடலிலிருந்து பிடிக்கிற மீன் மட்டும்தான் சுத்தமானது, அது நல்லது, அதை சாப்பிடலான்னாங்க. இப்போ பார்த்தா கடல்ல 1 மாசம் 15 நாள் கடலுக்குள்ள போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வரும்போது அது கெடாம இருக்கிறது அவங்களுக்கும் வேற வழி இல்லை. அப்படியே கொண்டு வந்தா மீன் கெட்டுரும். என்னென்னமோ அதுல பதப்படுத்தி கொண்டு வரும்போது அது விஷமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் இன்னைக்கு இனியும் பைபிள் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. முன்னெல்லாம் நம்ம வீட்டில் மாடு வளர்த்தோம். எங்கள் வீட்லேயே மாடு வளர்த்தாங்க. அப்போல்லாம் மாடை பார்த்தீங்கன்னா நீளம் குறைவாக இருக்கும், வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், எலும்பும் தோலுமாக இருக்கும். அந்த மாட்டுக்கு பேர் நாட்டு பசு. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த நாட்டு பசு குட்டி போட்டுச்சு. எங்கள் வீட்டில் குட்டி போட்டது பார்த்தா பெரிய நீளமாக கலராக வித்தியாசமாக குட்டி போட்டுச்சு. அதுக்கு குட்டி, அந்த குட்டிக்கு குட்டி போட்டால் அது ரொம்ப பெருசாக குட்டி போட்டுச்சு. அப்போ எப்படி இந்த குட்டி நாட்டு மாடு வேற சைஸாக பிறந்துன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கலப்பினத்தை உருவாக்குறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைப்போம், நம்ம குடிக்கிற பால் அதில் விஷம் கலருது. ஏன் விஷம் கலருது? பாலை பற்றி பைபிள் சொல்லுது, மாடை நாட்டுப்பாடு நாட்டு பசுவாக தான் இருக்கணும். ஆனால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, நாட்டு பசு வளர்த்துனா நாட்டு பசு 4 லிட்டர் பால் தந்தா, ஜெர்சி இது மாதிரி உள்ள பசுக்களை வளர்த்துனா 20 லிட்டர் பால் தரும். அப்போ மனுஷன் மாறுறான். ஹல்லேலூயா. இப்படி பைபிள் சொல்லுது, கூட்டு விதை கலப்பினம் இவைகள் உருவாக்குற ஒட்டு மாவு, ஒட்டு பிலாவு நமக்கு நல்ல டேஸ்ட். ஒட்டு பிலாவு, ஒட்டு சக்கை சாப்பிட்டா டேஸ்ட். ஆனால் பைபிள் சொல்லுது அந்த ஒட்டு சக்கையில் விஷம் இருக்கிறது, ஒட்டு சக்கை ஆயுஷை குறைக்கும், ஒட்டு சக்கையில் சாபம் இருக்கிறதுன்னு பைபிள் வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா.
ஆமென். எங்க வீட்டில் செங்கவாரி யாரோ கொண்டு வந்து நட்டு வச்சாங்க, காய்ச்சிச்சு. காரணம் காய்ச்சா மாங்காய் பார்த்தா செங்கவாரி மாதிரி இருக்கும், ஆனா ருசி பார்த்தா வேற ருசி. என்னென்ன ஏதோ ஒரு காட்டு விருட்சத்துல காட்டு செடியில செங்கவாரியினுடைய செடியை வெட்டி அதை ஒட்ட வச்சு நட்டு வளர்த்தி அது ஆனால் பார்த்தா மாங்காய் மாதிரி இருக்கும், சுவை வேற மாதிரி இருக்கும். பைபிள் சொல்லுது ஒட்டு விதை கலப்பினங்கள் இவைகள் ஒரு நமக்கு முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. இவைகள் நிமித்தம் சாபம் வரும். இந்த சாபம் கொள்ளை நோய்களை கொண்டு வரும் என்று வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கவனிச்சுக்குவோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், நாங்கள் இதுதானே சாப்பிட்றோம், நாங்கள் இப்படி தானே இருக்கிறோம், ஏன் நாங்கள் நல்லா இருக்கிறோம்னா அதுக்கும் பைபிள் வசனம் சொல்லுது. நான் சில வசனங்களை சொல்றேன், நீங்க காணாம சொல்லுங்க பாப்போம். 1ஆம் சங்கீதம் காணாம சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமல் சேர்ந்து சொல்லுங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில். அடுத்தது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அந்த அடுத்த வார்த்தை, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த சர்ச்சில் இருக்கிற தேவ பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற விருட்சத்தை போல் கர்த்தர் மாற்றுவார்களாக. ஹல்லேலூயா. இனி நம்ம வாசித்தோம்னா 112ஆம் சங்கீதம் காணாம சொல்லுங்க. கர்த்தருடைய ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், ஹல்லேலூயா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இனியும் கவனிச்சு பாருங்க. நான் அடுத்து ஹல்லேலூயா 128ஆம் சங்கீதம் காணாம சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்க நல்ல நீர்நிலை அருகே நடப்பட்டு இந்த வசனங்களை, இந்த கட்டளைகளை, இந்த பிரமாணங்களை கவனித்திருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வசனம் படிக்கும்போது ஒரு புறம் நான் சொன்ன பிரமாணத்தை முறித்தார்கள், உடன்படிக்கையை முறித்தார்கள். நம்ம முறிக்கல, நம்ம அதில் பங்காளியாக இருக்கிறோம், முடியாது. ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு பைபிள் அதுக்கு வசனம் இருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவோம். அங்கே எழுதியிருக்கும். இப்போ நான் இன்னைக்கு தொடர்ந்து சொல்ல போகிற நிறைய காரியங்கள் அதில் இருக்கும். அதில் ஒரு வார்த்தை, மனிதன் பணப்பிரியனாவான். பணப்பிரியனாவான், சீக்கிரத்தில் சம்பாதிக்கணும், யாரோ ஒருத்தர் சீக்கிரத்தில் வசதி உள்ளவர்களாகணும். அதுக்கு வேண்டி நிறைய காரியங்களை கலப்பிடம் பண்ணும்போது அது யார்கிட்டையும் போய் எதுக்க முடியாது, ஏன் செய்கிறீன்னு கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் எங்கள் சர்ச்சில் விசுவாசி தேங்காய் வாங்கி அதை அரைச்சி அதை எண்ணெய் ஆக்கி விற்கிறவங்க உண்டு. ஆனால் அவங்க அரைக்கிற அவங்க விற்கிற எண்ணெய் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அவங்க தனியாக தேங்காய் எடுத்து தனியாக எண்ணெய் அரைச்சி எங்களுக்கு தருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் தான் எண்ணெய் அரைக்கிறோம், நாங்கள் தான் செய்கிறோம், ஆனால் இது நீங்கள் வாங்கி குடிக்கக்கூடாதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணெய் எங்களுக்கு தராங்க. ஏன்னா வேற வழி இல்லை, அப்படி எடுத்தாதான் எண்ணெய் கிடைக்கும். அதுக்கு சில காரியங்கள். அப்போ எல்லா இடமும் இன்னைக்கு கலப்பிடங்களும் பணத்திற்காக மனுஷன் பலது செய்யும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விஷத்தன்மைகளிலிருந்து, அந்த சாபங்களிலிருந்து கர்த்தருடைய வசனத்தில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நான் இதெல்லாம் பிரசங்கிக்கிறது கேட்டா உங்க மனசு சொல்லும், என்னத்தை தான் சாப்பிடுறது, எப்படிதான் ஜீவிக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை தந்து நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. சரி, அடுத்த பைபிள் சொல்லுது மகா கொள்ளை நோய்களும், அடுத்து சொல்லுது மகா பூமி அதிர்ச்சிகள். பூமி அதிர்ச்சிகள் இங்க கவனிங்க. இன்னைக்கு ராத்திரி என்னுடைய பிரசங்கத்தை நீங்க இங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு வீட்டிற்கு போய் டிவியை ஓப்பன் பண்ணி சில வேளை ஒன்று ஆன் பண்ணி பார்க்குறீங்க, அந்த டிவிக்குள்ள ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. எங்கோ ஒரு இடத்துல பூகம்பம்,
சில வேளை இன்னைக்கு ராத்திரி நம்ம படுத்தோம், காலையில எந்திரிச்சோம் தெரியாது, என்ன எப்ப எங்க சம்பவிக்கும்னு தெரியாது. டிவியில ஓடும் பூகம்பம், ஆயிரங்கள், பதினாயிரங்கள், லட்சங்கள் மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. ஏன் பூகம்பம் வருகிறது, ஏன் பூமி அதிர்கிறது? அதனுடைய காரணமும் வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. எங்கேன்னு பார்ப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 5:29. பூகம்பம். அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது. பால சிங்கங்களை போல கெர்ச்சித்து உருமி இறை இல்ல என்னங்க? ஏசாயா தீர்க்கதரிசனம் 25ஆம் வசனம் முதல் படிங்க. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்துக்கு விரோதமாய் மூண்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு அதுக்கு முன்ன 2 வசனம் முன்னாடி படிங்க. 19ஆம் வசனம். நாம் பார்க்கும்படி 24 முதலா படிங்க. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். இல்ல நான் அந்த வசனம் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்னதுன்னா, ஏசாயா 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 24ஆம் வசனம். 24. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோல் பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, அங்க கவனிங்க, சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தரின் வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்துக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாய் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பையை போலாகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் அவர் கை இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டபடியே இருக்கிறது. அல்லேலூயா. இல்லங்க கவனிங்க, இன்றைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா ஜனங்கள் வசனத்தை அசட்டை பண்றாங்க. அல்லேலூயா. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, செவி கொடுக்கிறது இல்ல. அதனால பைபிள் சொல்லுது, இது நிமித்தம் அவருடைய கோபம் ஆறாமல் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் இங்கு பிரசங்கிக்கப்படும் போது எத்தனை பேர் கவனிக்கிறோம், கேட்கிறோம், அதன்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? இல்லாட்டி வசனம் கேட்கிறவர்கள் மேலேயே ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவோம், ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை அசட்டை பண்ணுறாங்க. பைபிளை நேசிக்கிறது இல்லை, வசனத்தை படிக்கிறது இல்லை, வசனத்தை தியானிக்கிறது இல்லை, சர்ச்சில் வந்து வசனம் கேட்கறதுக்கு விரும்புறது இல்லை. இது நிமித்தம் பைபிள் சொல்லுது, பூகம்பங்கள், அழிவுகள் சம்பவிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி சொல்லி வரும்போது ஆண்டவர் கோபத்தின் முடிவிற்கு அடையாளம் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் அடுத்து சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென், ஹல்லேலூயா, உலகம் எங்கும் அதிகம் பிரசங்கிக்கப்படுகிற, ஏரில் கலந்திருக்கிற அதிக சப்தம் எது என்று கேட்டால் சுவிசேஷம். ஆமென். நம்ம கையில் செல்போன் இருக்கு, இந்த செல்போன்ல அதிகம் ஆண்டவருடைய வசனம் இதுக்குள் மறைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கு சுவிசேஷம் தடை செய்யப்படுகிறதோ அங்குதான் சுவிசேஷம் அதிகம் பிரசங்கிக்கப்படுகிறது.
எங்கு சுவிசேஷத்திற்கு மக்கள் எதிரிகளாய் மாறுகிறார்களோ அந்த எதிரியையே ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவரை கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்க வைக்கிறார். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலாய் ஒரு சவுலை மாற்றினது போல இந்த தலைமுறையிலும் கர்த்தர் சில அற்புதங்களை செய்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். வட இந்தியாவில் இந்த சவுத்துல இருந்து ஒரு சகோதரர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு போறாரு. அல்லேலூயா. இவர் போய் அவருக்கு ஒரு விருப்பம், கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு பின்கோடு எண்ணுள்ள ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அங்க ஊழியம் செய்யணும். ஜோம் பண்ணி கல்யாணம் ஆகலாம் வாலிப சகோதரன் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார். அங்க போன அங்க ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் இல்லை, ஒரு சர்ச்சும் அங்க இல்லை. போய் ஒரு சின்ன வீடு வாடகைக்கு எடுத்து பக்கத்தில் அதில் சின்ன வயசு அவர் தங்கி ஹல்லேலூயா ஊழியம் செய்யணும்னு விருப்பத்தோடு ஒரு தெருவில் போய் நின்று ஆண்டவரை பிரசங்கிக்கிறார். கவனிங்க, அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய தலைவருடைய மகன், ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், அந்த சகோதரர், அவர் ஆவேசத்தோடு வந்து அந்த மனுஷனுடைய ஒரு விருப்பம், நம்முடைய பஞ்சாயத்தில் ஒரு கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது, நம்முடைய பஞ்சாயத்தில் ஒரு பைபிளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக சில பிரச்சாரங்களை பண்ணி ரொம்ப பயங்கரமாய் செயல்பட்ட சகோதரர். அவர்கிட்ட யாரோ வந்து சொன்னாங்க, நம்ம ஊர்ல நம்ம தெருவில் ஒருத்தர் வந்து இயேசுவை பிரசங்கிறாருன்னு. கோபம் வந்துச்சு, ஓடி வந்தா இந்த ஊழியக்காரருடைய வஸ்திரத்தை கிழிச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சு பைபிளை கிழிச்சு அவர் முன்ன வச்சு நெருப்பு கத்த வச்சுட்டு அந்த ஊழியர்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ணியிருப்பேன், ஆனா என்னை கொலை பண்ண அனுமதிக்கல. நானா இனி இந்த பஞ்சாயத்துக்குள்ள எங்கேயாவது உன்னை பார்த்தா நீ பிரசங்கிக்க வேண்டாம், வசனம் சொல்ல வேண்டாம், உன்னை கண்ணில் பெட்டா போதும், நீ பார்த்தேன்னா உன்னை நான் கொன்றுவேன். இப்போ போனாப்ல நேர இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு ரூமுக்கு வந்தார். ஹல்லேலூயா. நைட்டு படுத்திருக்கிறார். வந்துட்டேன், இனி என்ன பண்றது, ஊருக்கு போறதுன்னு சொல்லி பிளான் போட்டு படுத்திருக்கும் போது நடுராத்திரியில் யாரோ வர்ற மாதிரி ஒரு அசை வருது. அவர் கண்ணு திறந்து பார்த்தா தரிசனத்தில் இயேசு அவர் பக்கத்தில் நிற்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஆச்சு ஆண்டவரை கண்ட போது. ஹல்லேலூயா. தரிசனத்தில் ஆண்டவர் அவரை தட்டி உணர்த்தி சொல்றாரு, மகனே, நேற்றைக்கு எந்த இடத்துல நீ பிரசங்கித்தாயோ அதே இடத்துல நீ பிரசங்க நாளைக்கு போய் பண்ணணும், மற்ற காரியங்களை நான் பார்த்துருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. ரொம்ப வருத்தம், என்னடா ஆண்டவர் இரக்கம் இல்லாதவரா இருக்காரு, நேற்றைக்கு தான் கொண்டு போடுவேன்னு சொல்லிவிட்டான், அதே இடத்துல நான் போய் பிரசங்கிக்கிறதா? சரி, ஆண்டவர் சொன்னாரு, இதான நான் இந்த ஊர்ல சாகிறதுக்கு வந்தேன், என்னுடைய ரத்தம் இந்த கிராமத்திற்கு முதல் ரத்தமாகட்டும், ரத்த சாட்சி ஆகட்டும்னு சொல்லி அதே இடத்துல வந்து மறுபடியும் பைபிள் எடுத்து வசனம் பிரசங்கிக்க தொடங்கினார். இவர் பிரசங்கித்து தொடங்கின உடனே யாரோ போய் சொன்னாங்க, நேற்றைக்கு நீ அடித்து விட்ட அதே மனுஷன் இன்னைக்கு அதே தெருவில் நின்று மறுபடியும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறான். கோபம் வந்துச்சு, ஆவேசமானா, ஒரு கத்தி எடுத்தான். கத்தி எடுத்துட்டு வேகமா வரும்போது அவனோட மனசு சொல்லிச்சு, எதனால நான் அவனை குத்தி இன்னைக்கு கொல்ல போறேன். கொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம இவ்வளவு தைரியமா வந்து பிரசங்கிக்கிறானே, என்னத்தை பிரசங்கிக்கிறான், அதை கேட்டுட்டு இவனை கொலை பண்ணலான்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு பெட்ஷீட்டு சைடில் காய போட்டிருந்தாங்க. அந்த பெட்ஷீட் எடுத்து சரீரம் முழுவதும் போட்டுட்டு, ஏன்னா இந்த அவருக்கு தெரியும் இந்த ஆளை கண்டா பாஸ்டர் பிரசங்கத்தை பாதியில் நிறுத்திடுவார், அதனால என்ன தெரிய வேண்டாம்னு சொல்லி பாஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு பாறை மேலே சின்ன ஒரு கல் மேலே உட்காந்துட்டு இந்த பிரசங்கத்தை முழுவதும் கவனிக்கிறான். எனக்கு அந்த பெட்ஷீட்டுக்குள்ள வெளியே மினுத்து இவ ஆளை தெரியும், ஆனா உள்ள இருக்கிற ஆளா பாஸ்டருக்கு தெரியாது. ஊர்காலங்களுக்கு தெரிஞ்சிச்சு உள்ள இருக்கிறது இந்த மனுஷன். கொஞ்ச நேரத்தில் இந்த மனுஷன் பாஸ்டரை கொலை பண்ண போறாருன்னு சொல்லி ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டம் வந்துட்டாங்க. உடனே பாஸ்டர் ஆவேசத்துல எவ்வளவு பிரசங்கிக்க முடியுமோ அவ்வளவு பிரசங்கித்தார். அப்படி கண்ணீரோட பிரசங்கிக்கிறார். பிரசங்கிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே அவர் பார்த்து சொல்றாரு, சில குருடர்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார், அப்படியே கண்ணு திறக்குது, சில அற்புதங்கள் கண்ணில் தெரியுது நடக்குது. பிரசங்கம் முடிச்சிட்டு இயேசு யாருக்கு வேணும்னு கேட்ட உடனே பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து ஒரு கை உயருது. கை உயர்ந்த உடனே ஒரு பெட்ஷீட்டு கீழே உழுது. யாருன்னு பார்த்தா கத்தி வச்சுட்டு அந்த மனுஷன் நிற்கிறான்.
அந்த கத்தியை கொண்டு வந்து பாஸ்டர் முன்னாடி வீசிட்டு போட்டுட்டு பாஸ்டர் கட்டி பிடிச்சிட்டு, பாஸ்டர் நீங்க பிரசங்கிக்கிற இயேசு எனக்கு வேணும். அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு அவன் சொந்த இடத்துல கொஞ்சம் இடத்த கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சுவிசேஷம் இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டோட வசனம் எங்கே தடை பண்ணப்படுகிறதோ அங்க ஆண்டோட வசனம் அதிகம் பிரசங்கிக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற 1-2 காரியங்கள் கூட நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நோவாவின் நாட்களில் நடைபெற்றது மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடைபெறும். நோவாவுடைய நாட்களில் நடைபெற்றது என்ன? கவனிச்சுங்க. ஆண்டவர் நோவாட்ட சொன்னாரு, மனுஷனுடைய பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டிச்சு. நான் இந்த பூமியை நான் அழிக்க போறேன். உங்களுக்கு இது தெரிஞ்ச சம்பவம். பூமி அழிக்க போறேன். அழிக்கிறதுக்கு முன்பு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் தயக்கடிக்கிறது. ஹல்லேலூயா. நோவாட்ட சொன்னாரு, நோவாவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணணும், அந்த பேழைக்குள் வருகிறவன் பிழைப்பான். ஆமென். கவனிச்சுக்குவோம். அந்த பேழையை நோவா உண்டு பண்றாரு. முதல் 1500 வருஷம், அதாவது ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தது முதல் நோவாவுடைய ஜலப்பிரளயம் வர கிட்டத்தட்ட 1500 வருஷம் இந்த பூமியில மழை பெய்ததில்லை. ஹல்லேலூயா. ஏன் மழை பெய்யலைன்னா, இந்த பூமிக்கு மேல ஆண்டவர் முதல் நாள் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார், 2வது நாள் ஆகாய விரிவு உண்டு பண்றார். ஆகாய விரிவுன்னா என்னதுன்னா, இந்த பூமி முழுவதும் நின்றிருந்த தண்ணியை 2 பார்ட்டா பிரித்து பூமிக்கு மேல ஒரு வெற்றிடத்துக்கு மேல தண்ணி, அடுத்த பூமி, அடுத்த பூமிக்கு சைடில் தண்ணி, தண்ணிக்கும் வேறுபாடு உண்டு பண்ணி அதுக்கு ஆகாய விரிவு என்று பேரு போடுகிறார். இந்த ஆகாய விரிவு போட்டபோது அன்றைக்கு முதல் 1500 வருஷ பூமி ஏர் கண்டிஷன் பூமி. ஹல்லேலூயா. முதல் 1500 வருஷம் மனுஷனுக்கு பூரண ஆயுள் இருந்தது. முதல் 1500 வருஷம் ஒரு மனுஷன் 900 வருஷத்துக்கு மேல இந்த பூமியில் உயிர் வாழ்ந்தான். முதல் 1500 வருஷம் கொடிய வியாதிகள் எதுவும் மனுஷனுக்கு வந்ததில்லை. முதல் 1500 வருஷம் பூமி நல்ல விளைவை நல்ல பலனை தந்தது. 1500 வருஷம் செல்வ செழிப்பா மனுஷன் இருந்தபோது பாவம் தேவ சமூகத்தில் எட்டினது. ஆண்டவர் இந்த மனுஷனை அழிக்கிறதுக்கு திட்டம் வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நோவா ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே வந்து போதை உண்டு பண்ணி குடிச்சதா பைபிள் எழுதியிருக்கு. அப்போ அந்த காலத்தில் இன்னைக்கு என்னென்ன அக்கிரமம் இருக்கிறதோ எல்லா அக்கிரமும், எல்லா அநீதியும், எல்லா பாவமும், வசதி இருக்கு, வியாதி இல்லை, மரணம் இல்லை, ஆரோக்கியம் இருக்கிறது, மனுஷனில் பாவம் பெருகிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் நோவாட்ட சொன்னார், நோவாவே நீ போய் பிரசங்கம் பண்ணு. இன்னைக்கு நமக்கு பிரசங்கிக்கிறதுக்கு பைபிள் இருக்கிறது. அன்னைக்கு நோவாவின் நாட்களில் பைபிள் கிடையாது. இன்னைக்கு பிரசங்கிக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கிறது. நான் இப்போ உலகத்து முடிவு காலத்தில் என்கிற தலைப்பில் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அன்னைக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்து இயேசு இரட்சகர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு அப்படி ஒன்று மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எழுத்து வடிவு இருக்கு, சொல் வடிவு இருக்கு. அன்னைக்கு அது கிடையாது. சொல் வடிவு உண்டு, எழுத்து வடிவு கிடையாது. இன்றைக்கு நமக்கு வாகனங்கள் இருக்கிறது. அன்றைக்கு வாகன வசதி கிடையாது. ஆண்டவர் நோவாட்ட சொன்னாரு, நோவாவே நீ போய் இந்த சுவிசேஷத்தை, அந்த உலகத்தின் அழிவை நீ போய் பேசணும். அல்லேலூயா. கவனிச்சுங்க. நோவாவின் நாட்களில் நடைபெற்றது. நோவா ஒரு பேழையை கட்டுறாரு. பேழை கட்டும் போது கட்டாய நான் நினைக்கிறேன் சிலர் வந்து கிண்டல் அடிச்சிருப்பான். கடல்ல தான் கப்பல் ஓடும், கரையில எப்படியா கப்பல் ஓடும்? 1 2 நோவா சொல்றாரு, மழை பெய்யும், மழை பெய்யும், இந்த பூமி அடியும். அதுவரையும் மக்கள் மழையை கண்டதில்லை. மழையா அப்படின்னா என்ன அப்படின்னு மக்கள் நம்பல. ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு நாம் பிரசங்கிக்கும் போது இங்க இருக்கிற சிலர், உங்க மனசு சொல்லுது, யார் கண்டது, யார் கேட்டது? உலகம் உண்டானது முதல் எல்லாம் இருக்கிறது போல் இப்பவும் இருக்கிறது, இப்படியே இனியும் இருக்கும் என்று சிலருடைய மனசு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடைபெறும். ஹல்லேலூயா.
ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். பேழைக்குள்ள வாணி சொன்னா ஒருத்தரும் வரல. அது அவங்களுக்கு பரிகாசமா தெரிந்தது, கிண்டலா தெரிந்தது. இப்ப இங்கிருந்து பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள், அல்லேலூயா, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை பரிகசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கிண்டல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. காலம் வரப்போகிறது. பைபிள்ல நான் வாசிக்கிறோம், தேவன் கர்த்தர் நோவாவின் வாசல், இந்த பேழையின் வாசலை கர்த்தர் அடைத்தார். நமக்கு ஒரு பாட்டுண்டு, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறுகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். என்றைக்கும் இப்படி இந்த உலகம் போக போகிறது இல்லை. வாழ்க்கையில் நான் நாளைக்கு உங்களுக்கு பிரசங்கிப்பேன். மனுஷ வாழ்வில், மனுஷ ஜீவிதத்தில் திடீர் மாறுதல்கள் சம்பவிக்கும். இப்ப நல்லா இருப்போம், 2 வாரம் கழிச்சு பார்த்தா அதே குடும்பம் தான் பெரிய மாற்றத்துக்குள்ளா இருக்கு. நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் பேசுவேன். இப்ப கவனிச்சுக்குங்க, ஒரு பெரிய மாற்றம் இந்த பூமியில் வரப்போகிறது. அல்லேலூயா. மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லி பார்த்தாரு, மக்களே மனம் திரும்புங்க, வாங்க வாங்க. யாரும் வரல. அல்லேலூயா. நோவாட்ட சொன்னார், நோவாவே நீ காட்டுக்கு போ, காட்டில் போய் பிரசங்கம் பண்ணு. காட்டுல இருந்து சிலரை நான் சந்திக்க போறேன். நேர காட்டுக்கு போனாரு. யானை கூட்டத்துக்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணாரு நோவா. யானைகளே மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. 2 யானை மனம் திரும்பிச்சு. யானைகள் பிரசங்கத்தை கேட்கும், யானைகள் மனம் திரும்பும். யானைகள் கூட்டத்துக்கு வந்துச்சு, யானைகள் உள்ள வந்துச்சு. இப்ப பேழைக்குள்ள யானை வந்துச்சு, ஆனா மனுஷன் வரல. ஆமென். அல்லேலூயா. யானை உள்ள வரும், யானை சப்தம் கேட்கும், யானை ஊழியருக்கு கீழ்ப்படியும்ங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். பாம்பு தேவமன் சொன்ன சப்தம் கேட்கும்ங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். கவனிங்க, கேரளாவில் இரபிப்பையூர்ங்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே யோகன்னான் ஒரு பாஸ்டர் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இதுபோல் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அவர் நடத்திட்டு இருந்தார். இந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது சில கிறிஸ்தவ விரோதிகள் ஒரு யானையை கொண்டு வந்து, கொம்பன் யானை கொண்டு வந்து, அதுக்கு மேக்சிமம் மதுபானம் கொடுத்து, மதுவேற்றி, போதையேற்றி அந்த யானையை கன்வென்ஷன் கிரவுண்டுக்குள் அனுப்பினார்கள். யானை ஓடி வருது. ஓடி வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த இது மாதிரி ஓப்பன் கிரவுண்டு, மரங்களை பிடுங்கி வீசுது, டியூப் லைட்டு கட்டி அந்த கயிறை கம்பம் இழுக்குது, பந்தலை இழுக்குது, ஓடி அட்டகாசம் பண்ணுது. மக்கள் கூட்டம் சிதறி ஓடுறாங்க. அன்னைக்கு பிரசங்கித்து கொண்ட பிரசங்கத்துக்கு அப்ப பிரசங்கம் தொடங்கல, பிரசங்கிக்க வந்த பாஸ்டர் பின்னாடி ஜோம் பண்ணிட்டு இருந்தார் யோகன்னான். அவர் உடனே எந்திரிச்சு மேடைக்கு வந்து, இயேசுவின் நாமத்தில் யானையே முன்னாடி வானார். அப்படியே முன்னாடி வந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் யானையே 2 முட்டை மடக்கினாரு, மடக்கிச்சு. இயேசுவின் நாமத்தில் தும்பிக்கையை தூக்கி பிடினாரு, அப்படி பிடிச்சிச்சு. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லி இல்லாம நீ அசங்க கூடாது, அப்படி நில்லுனாரு, நின்னுச்சு. அல்லேலூயா. யானை முன்ன நின்று பிரசங்கத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. அந்த காது பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி நிற்குது. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவர் பிரசங்கித்தார். போனவனும் அவனும் எல்லாம் உள்ள வந்தாங்க. வந்து பிரசங்கித்து முடித்த உடனே பிரசங்கத்துக்கு பிறகு கேட்டாரு, அன்னைக்குள்ள பிரசங்கத்தில் தேவன் ஒரு அசைவை ஏற்படுத்தினார். இன்றைக்கு மனம் திரும்ப விரும்புறது யாரு? ரட்சிக்கப்பட விரும்புகிற ஒரு கூட்ட ஜனம் இரபிப்பையூரில் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டாரு. பாஸ்டர் பிரசங்கம் முடிச்சோன்னு அவரு போயிட்டாரு, மக்கள் போயிட்டாங்க. யானை அங்கே நின்றுட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த உடையக்காரன் வந்து, ஐயா மன்னிச்சு இங்கே தவறு பண்ணிட்டோம். அவர் வந்து சொன்ன பிறகுதான் யானை எந்திரிச்சிச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு யானை கீழ்ப்படி நாகர்கோயிலில் நம்முடைய நடராஜ முதலியார் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில், அந்த பப்ளிக் ஸ்டேடியத்தில் அன்னைக்கு மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது கூட்டம் எங்கே நடக்குது, கொஞ்சம் கூட்டம் மக்கள் ரோட்டில் நின்று வைக்கணும், வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டையை கேட்டார், என்ன அங்கே நடக்குன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் பாம்பு கொண்டு வந்துட்டு பாம்பு வித்தை காட்டிட்டு இருக்காங்க. அப்படியான்னு கேட்டுட்டு அவட கையில் இருந்த அக்கார்டியன் எடுத்து அந்த பாம்புக்கு கேட்குற மாதிரி ஒரு இசையை இங்கேருந்து ஊன்னு வாசிச்சார். வாசிச்சா கூடையில் இருந்த பாம்பும் வித்தை காட்டின பாம்பெல்லாம் வேகம் ஓடி மேடைக்கு வந்துட்டு. ஹல்லேலூயா. உடனே அங்கே கூடின கூட்டம் இங்கே வந்துட்டு, இதெல்லாம் நடந்த சம்பவம். பாம்பு வரும், பாம்பு சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. யானை சத்தம் கேட்கும், புலி சத்தம் கேட்கும், புலி ஹல்லேலூயா, கரடி சத்தம் கேட்கும். இதுக்கெல்லாம் நான் சம்பவம் சொல்லுவேன், நேரம் இல்லை. அப்படி எல்லாம் பேழைக்குள்ள வந்துச்சு, மனுஷன் வரல. ஹல்லேலூயா. அருமையான கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மேதப்பூன்கோடு இந்த பகுதியில் அநேக ஊழியர்கள். நான் ஒரு எளியவன். நான் இந்த மேடையில் பார்த்தபோது இந்த கூட்டம் நான் பிரசங்கிக்க வேண்டிய மேடை அல்ல. என்னிலும் மென்மையான, என்னிலும் வல்லமையாய் பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கிக்க வேண்டிய மேடையில் கர்த்தர் எளியவனுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா இதே மேடையில், இதே இடத்தில் பல வருடங்களாய் பல பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கித்து, ஹல்லேலூயா,
கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் சேர்ப்பது போல இந்த புவன்கோடு இங்க இருக்கிற அநேகருக்கு அநேகர் வாய்ப்புகளை ஆண்டவர் தந்தார். அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு இப்ப இல்ல, அப்புறம் அடுத்த முறை, அடுத்த கன்வென்ஷன், அடுத்த முறை வர்றோம், கேட்கிறோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம், பிரசங்கத்தை கேட்டுட்டு போகிறோம், தூரத்துல நின்று பிரசங்கத்தை கவனிக்கிறோம், வீட்டில் இருந்து பிரசங்கத்தை கவனிக்கிறோம், யூடியூப்ல அல்லது டிவி சேனல்ல பிரசங்கத்தை கவனிக்கிறோம், கவனிச்சிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதேதான் நோவாவின் நாட்களில் நடைபெற்றது. மக்கள் பேழைக்குள்ள வரல, மீதி எல்லாம் செய்தாங்க. நோவாவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பேழை கட்டுறதுக்கு மரம் கொடுத்திருக்கலாம், மரத்தை சுமந்துட்டு வந்திருக்கலாம், எல்லா உதவியும் பண்ணாங்க, ஆனா பேழைக்குள்ள வரல. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்கிற பேழைக்குள் வராம, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம, ஆண்டவருக்குள் வராம நோவாவின் பேழைய பைபிள் சொல்லுது அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. நோவாவின் பேழை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாய் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான ஸ்நானத்திற்கு, இந்த சத்தியத்துக்குள் வராம நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு தருகிறார். ஹல்லேலூயா. சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை ஹல்லேலூயா நிறைவு பகுதிக்கு வர விரும்புறேன். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் சொல்லி வரும்போது இனி பூமியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லும்போது, ஆண்டவர் பூமியில் இன்றைக்கு இருக்கிற இனி முடிவு காலத்தில் சம்பவிப்பது என்னங்கிறது பைபிளில் சொல்லி இருக்கு. அது என்னதுன்னு பார்ப்போமா? பார்த்துட்டு நான் பிரசங்கத்தை நிறைவேற்றுறேன். மல்கியா தீர்க்கதரிசனம் 4வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. மல்கியா 4:1. கோபத்தின் முடிவு காலம், அந்த காலத்தில் சம்பவிப்பது என்ன? இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது என்னங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுது சமாதானமும் சௌக்கியமும் அவர்கள் உண்டு என்று சொல்லும் போது, அழிவு சடுதியாய் வருவது போல, ஒரு கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவது போல, சீக்கிரத்தில் நம்முடைய தேசத்தில் நமக்கு, இந்த பூமியின் குடிகளுக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. இந்த பூமி சூளை போல எரிய போகிறது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்லு, அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஹல்லேலூயா. ஒரு அழிவு வருகிறது. துன்மார்க்கர், அகங்காரிகளை ஆண்டவர் சுட்டரிக்கும் போது, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாட்டை, ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யாருக்குன்னு பார்ப்போமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் படிங்க. 3:17-18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஆமென். அப்ப இந்த வரப்போகிற அழிவுக்கு, இந்த உலகத்தின் முடிவுக்கு நம்ம தப்புறது யாருன்னு அங்க சொல்லி இருக்கு. பைபிள் சொல்லுது என் சம்பத்து, என் சம்பத்து. ஹல்லேலூயா. என் சம்பத்து நான் சேர்க்க போகிறேன். அடுத்து சொல்லுது துன்மார்க்க அக்கிரமம் செய்கிற 2 பார்ட்டா பிரிச்சுட்டு சொல்லுது. 2 டைப் மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஒன்று சம்பத்து, மற்றொன்று துரும்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல, துரும்பா இருக்கிற, ஒன்றுக்கும் உதவாது இருக்கிற உங்களையும் என்னையும் இயேசு ஒரு சம்பத்தாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பத்து என்கிற வார்த்தையினுடைய தமிழ் பைபிளில் சம்பத்து இருக்கிறது, மலையாள பைபிளில் நிட்சேபம், அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் ட்ரெஷர். அதுக்கு பொருள் என்னதுன்னா, அதாவது உலகத்தில் இருக்கிறதில் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பொருள். ஆமென். அதுக்கு ஈக்குவலா எந்த பொருளும் கிடையாது. உங்களுக்கு கவனிங்க, இந்த உலகத்திலேயே மிகவும் விலையேற பெற்ற பொருள் எதுன்னு கேட்டா பைபிள் சொல்லுது
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உலகத்திலேயே விலையேற பெற்ற பொருள் ஒரு மனுஷனுடைய ஜீவன் அல்லது ஒரு மனுஷனுடைய ஆத்மா. ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் கொண்டு வந்தாலும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு ஈடாகாது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீ, இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒரு மரணம் சம்பவித்தால் உங்க உலகம் அவ்வளவுதான், உங்க உலகம் முடிஞ்சிச்சு. ஆமென். ஆனா இன்றைக்கு உங்களை, இந்த ஆத்மாவை, இந்த விலையேறப்பெற்றதை விலைக்கு வாங்குவதற்கு, இதை மீட்பதற்கு வேறொரு விலையேறப்பெற்ற பொருள் இருக்கிறது. அது என்னதுன்னு உங்களுக்கு சொல்றேன். நாம் மீட்கப்பட்டது அழிந்து போகிற பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ அல்ல, மாசற்றதும், சொல்லுங்க, குற்றமற்றதும் விலையேற பெற்றதுமான ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் நாம் மீட்கப்பட்டோம். மலையாள பைபிள் எழுதியிருக்கும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில், மாசற்ற ரத்தத்தில் விலைக்கு வாங்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இங்க பிரசங்கம் செய்துட்டு இருக்கும் போது, உலகம் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கும் போது, உலகத்தில் இருக்கிற நம்மை மீட்கும்படி, ஹல்லேலூயா, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அங்கே எப்படி எழுதியிருக்கோம்? நானே அந்த வசனத்தை சொல்லுகிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ஹல்லேலூயா. நாளைக்கு நான் மனுஷனை பற்றி பேசுவேன், மனுஷனுடைய மரணத்தை பற்றி பேசுவேன், மரண வேளையில் என்ன சம்பவிப்பதுன்னு சொல்லுவேன், அந்த மரணத்திற்கு பின் என்ன சம்பவிக்குதுங்க நாளைக்கு பேசுவேன். ஆனால் அதுக்கு இன்னைக்கு அதுலேருந்து ஒரு 1-2 பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, ஆமென், ஹல்லேலூயா, இந்த 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 சரீரத்தை விலைக்கு வாங்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு எதை விற்றார்னு நான் இதுக்கு முன்னாடி கன்வென்ஷனில் பேசியிருக்கிறேன். நாளை சிலருக்கு அது பிரயோஜனமாகும்படி சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பிதாவின் அருகே செல்ல பிள்ளைங்கிற அனுபவத்தில் பிதாவினோடு இருந்த இயேசு கிறிஸ்து, ஒரே பேரான குமாரன் என்று பைபிள் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டுட்டு, அந்த மகிமையை விட்டுட்டு இந்த பூமியில் என்னை மீட்கும்படி, காலையில் ஐயா ஜபிக்கும் போது ஒரு ஐயா ஜெபம் பண்ணி சொன்னாரு, தேவன் தம்முடைய, காணாம சொல்லுங்க, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சப்தம், இந்த மந்தன், இந்த பொருள், இந்த துரும்பா இருக்கிற, ஆகாது இருக்கிற, குடித்து வரித்து நடக்கிற, எல்லாராலும் கைவிடப்பட்ட, யாரும் இல்லை என்று சொல்லுகிற இந்த அம்மாவை, இந்த சகோதரியை மீட்பதற்கு, அவங்களுடைய சாபத்தை உடைப்பதற்கு, அவங்களோட பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விலை கொடுத்து மீட்பதற்கு யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்ட உடனே பரலோகத்தில் ஒரு சப்தம், இதா நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அனுப்பப்படுகிற நபர் மனசோட பரலோகத்திலிருந்து அந்த பதவிகளை விட்டுட்டு இந்த பூமிக்கு கன்னிகையின் வயிற்றில் கர்ப்பவதியாகி ஒரு மனுஷனாய் இயேசு இந்த பூமியில் பிறக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்த இயேசு, கவனிங்க, பிறந்த இயேசு 30 வயசு கூட அப்பா அம்மா கூட இருக்கிறார். 30வது வயசில் வீடை விட்டு வெளியே வந்த இயேசு பின்ன வீட்டுக்கு போனதில்லை. ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைக்கு தலைச்சாய்க்க இடம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலைச்சாய்க்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு வீட்டுக்கே போனதில்லை. நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணுவார், பகல் முழுவதும் ஊழியம். கிராமங்கள் தோறும், சகல கிராமங்கள் தோறும், சகல பட்டணங்கள் தோறும், சகல ஜபாலயங்கள் தோறும் சுற்றி நடந்து பிரசங்கித்து பிணியாளிகளை சொத்தமாக்கி அற்புத அதிசயங்களை செய்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதுல திருப்தி ஆகல. ஹல்லேலூயா. இப்போ நான் பாருங்க, இந்த ஊர்ல வந்தேன், உங்களுக்காக நான் ஜஸ்ட் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். எங்க இருக்கிற ஊழியர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அதுல விலைக்கரையமாகல. இயேசு அதோட திருப்திப்படல. விலைக்கரையமாகணும். விலைக்கரையத்திற்காய் ஒரு மனுஷன்
தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானவர் இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த போட்டோயிலெல்லாம் பார்க்குற இயேசு இயேசு அல்ல. உலகத்தில் ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு மனுஷனும் இயேசுவை போல உருவமாய் பிறக்க முடியாது. இயேசுவை போல ஒரு படத்தை வரைக்க முடியாது. அவ்வளவு அழகான இயேசு. அவருடைய கன்னம் எனக்காக உங்களுக்காக விற்கப்பட்டது, அடித்து சிதைக்கப்பட்டது. அதில் திருப்தி ஆகல. பல நல்ல விலையேறப்பட்ட அங்கி போட்ட இயேசு அந்த அங்கியை அப்படியே சரீரத்தில் பிடித்து எடுத்து அதை சீட்டு போட்டார்கள். அங்கி விற்கப்பட்டது. இயேசுவை பிடிச்சிட்டு போய் ஒரு கர்த்தூணில் கட்டி வச்சு குப்பரை கட்டி சாட்டை போட்டு, ஒரு சாட்டையினுடைய எண்டில் 7 கிளைகள் இருக்கும். அடிச்சா அப்படி போய் பதிஞ்சுக்கும். ஒருத்தன் வந்து இழுத்தா வராதான், இனி ஒருத்தன் கூட வந்து அதை ஓங்கி இழுப்பான். இழுக்கும் போது அந்த முதுகு அப்படி பிஞ்சிட்டு வரும். அப்படி இயேசு கிறிஸ்துடைய முதுகு 39 முறை சுத்தி 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 நின்று அடித்து அடித்து பிக்கப்பட்டது. பைபிள் சொல்லுது, உழவன் உழுகிற உழவுச்சால் போல முதுகு மாற்றப்படுகிறது. சரீரம் முழுதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி ஒரு மனுஷன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, எந்த பொருள் எந்த நபர் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நபருக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேரு சம்பத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் எப்படி மீட்கப்படுகிறது? நான் என்ன பண்ணணும்? இந்த உபத்திரவத்திற்கு, இந்த அழிவிற்கு, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு. நம்ம தொடர்ந்து நான் நியாய தீர்ப்புகள் தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது. நாளைக்கு மற்ற நாளெல்லாம் வரப்போகிற தண்டனைகள், நியாய தீர்ப்புகள். இன்னைக்கு ஒரு சின்ன முகவரை தான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த சத்தியங்கள் நம்ம கேட்போம். அப்படி நம்ம கேட்கும் போது இவைகளிலிருந்து தப்புவதற்கு ஹல்லேலூயா நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னில் காணப்பட வேண்டிய தகுதி என்ன? நான் என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நம்ம என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஆமென். நம்முடைய என்ன மனுஷனுடைய நீதி கரைபுரண்ட வஸ்திரம் போன்றது. ஹல்லேலூயா. முடியாது. ஆனா இப்பொழுது நாம் பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட இரத்த துளிகள் இங்கு கடந்து வருகிறது. இப்ப நான் என் கையில் ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா எந்த கையிலிருந்து ரத்தம் வரும். ஆனா என்னுடைய கையிலிருந்து வருகிற ரத்தம் பாவ ரத்தம், அசுத்த ரத்தம். நான் சொல்றேன், நீங்க தாங்க பிரசங்கிக்கிற இயேசு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசுடைய ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானதை பேசுகிற ரத்தம், உங்களை மீட்கிற ரத்தம், உங்களை விடுவிக்கிற ரத்தம் இந்த இடத்தில் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. நான் சாதாரண கூட்டங்களில் சொல்கிற ஒரு சின்ன கதை உண்டு, ஒரு சம்பவம் உண்டு. கதையெல்லாம் ஒரு நடந்த சம்பவம். அது ஒன்று மட்டும் சொல்லி இன்றைக்குள்ள ஆராதனையை நிறைவு செய்கிறேன். அல்லேலூயா. தென் அமெரிக்கா நாட்டில் சில இடங்களில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. தென் அமெரிக்காவில் அடிமை சந்தைன்னு ஒன்று இருந்தது. அடிமை சந்தை. அங்கே போனால் மனுஷனை சந்தையில் விலைக்கு வாங்கலாம். சந்தையில் மனுஷனை விலைக்கு வாங்கலாம். அல்லேலூயா. அதை இல்லாமல் பண்ணவர் அப்ரஹாம் லிங்கன் என்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் தான் அதை இல்லாமல் அடிமை சந்தை முறையை ஒழித்தது. அதுக்கு முன்னாடி மாட்டு சந்தையில் போய் மாடு வாங்குற மாதிரி சந்தையில் போய் மனுஷனை விலைக்கு வாங்கலாம். ஒரு மனுஷனை விலைக்கு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தா விற்கப்பட்டவன் வாங்கப்பட்டவனுக்கு அடிமை ஆகிறான். அவன் இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே அவன் இருக்கணும். அந்த வாங்கின பிறகு அவனுக்கு முழு அடிமையாக மாறுறான். ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா 5 பிள்ளைகள் ஒருமித்து இருக்கிறாங்க. அந்த அப்பா அந்த 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 அவங்கள அடிமையாக வைத்திருந்த அந்த எஜமாட்டிக்கு கொஞ்சோண்டு பணம் தேவைப்பட்டது. உடனே இந்த 5 பேரையும் கொண்டு மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி அப்பா அம்மா 3 பிள்ளைகளையும் கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மார்க்கெட்டில் விற்பனைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 5 பேரையும் ஒரு ஆள் வாங்கி வீட்டுக்கு போனால் மறுபடியும் ஒன்றா இவர்கள் வாழ முடியும். 5 பேர் வாங்கிட்டு போனாங்கன்னா அதுதான் கடைசி சந்திப்பு. அப்புறம் அவங்க வாழ்க்கையில் சந்திக்க முடியாது, பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. 5 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு எஜமான் வரான். வந்தோடனே அப்பாவை பிடிச்சிச்சு. இந்த 5 பேரில் அப்பாவை பிடிச்சிச்சு. $500 கொடுத்து அப்பாவை விலைக்கு வாங்கி அப்பாவை மாற்றி நிறுத்தியாச்சு. 4 பேரும் பார்க்குறாங்க, எங்களையும் வாங்க, அவங்க வாங்கல. அப்பாவை தனியாக கொண்டு வாங்க, அழுறிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பொம்பளை வந்துச்சு, அம்மாவை பிடிச்சிச்சு. $400 கொடுத்து அம்மாவை விலைக்கு வாங்கியாச்சு. அப்போ பிள்ளைகள் 3 பார்க்குறாங்க, நீ அம்மா கூடயாவது எங்களை கூட்டு போங்க. இல்லை, அவங்களையும் தனியாக பிரிச்சாச்சு. 3 பிள்ளைகள் அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த ஒருத்தன் வந்தான், அழவும் முடியாது, அழுத அடிப்பாங்க, அடிமை.
அடுத்தொருத்தன் வந்தான், மூத்த பையனை பிடிச்சிச்சு, கூட்டு போயிட்டான், $300 கொடுத்து வாங்கிட்டான். அடுத்தொருத்தன் வந்தான், அப்புறம் சின்ன பையன் நினைக்கிறான், அம்மா போயிடுச்சு, அப்பா போயிடுச்சு, அண்ணன் போனா, 2வது அண்ணனாவது எனக்கு துணையா இருப்பான், எங்களை 2 பேரையாவது ஒருத்தன் வாங்கிட்டு போவான், சின்ன பையன். அப்ப அவன் நினைச்சா அந்த பையனை வேறொருத்தன் வாங்கிட்டான். இந்த சின்ன பையன் மட்டும் அழுதுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இனி ஒருத்தன் வந்தான், அவனையும் $100 கொடுத்து ஒருத்தன் விலைக்கு வாங்கியாச்சு. இந்த சின்ன பையனால தாங்க முடியல, ரொம்ப சத்தம் போட்டு அழுறான், அழுறான். அவனை கேட்டுக்கிட்ட கொண்டு விட்டுட்டு அவனை அடித்து மிரட்டிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல எஜமான் அந்த வாசல் கிட்ட வராரு. மனதுருக்கமுள்ள ஒரு எஜமான் வராரு, மீட்பதற்கு அதிகாரமுள்ள ஒரு எஜமான் வராரு. இந்த சின்ன பையனை பிடித்து கட்டி அணைது, ஏன் அவனை அடிக்கிறிய, அவன் கட்ட அவளுங்க, யார் இவனை விலைக்கு வாங்கினது, இவனுக்கு எத்தனை $1 கொடுத்தீங்க, 100 பிளஸ் தான், 100 கூட பிடி, $200 கொடுத்து அந்த சின்ன பையனை அந்த நல்ல எஜமான் திருப்பி மீட்டுட்டாரு. ஆமென். மீட்ட உடனே ஃபர்ஸ்ட் செய்தது அவன் கட்டுகளை அவிழ்த்தார். ஹல்லேலூயா. அவன் கண்ணீரை தொடச்சிட்டு கட்டி அணைச்சிட்டு சொன்னாரு, தம்பி இன்னையிலேருந்து நீ அடிமை இல்லப்பா, ஹல்லேலூயா, என்னுடைய பிள்ளையா நீ மாறுற. நான் வெள்ளைக்காரன் தான், ஆனா நீ கருப்பன் அல்ல, நீ எனக்கு சொந்தம், என்னுடைய பிள்ளை. கட்டி அணைச்சிட்டு அவன் அழுதுட்டு கேட்கிறான், ஐயா எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவனை கூட மீளுங்க ஐயா. எங்க தம்பி 2வது அண்ணனை ஓடி போய் கண்டுபிடிச்சு 200 + 200 அவனை மீட்டாச்சு. 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, எங்களுக்கு இனி ஒரு அண்ணன் உண்டு, ஓடி போய் அவனையும் கண்டுபிடிச்சாச்சு. 300 + 300 600. அடுத்து அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாங்க, அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாங்க. 2 மடங்கு காசு கொடுத்து அவங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. விலைக்கு வாங்கிட்டு அந்த நல்ல எஜமான் செய்தது முதல் வேலை 5 பேருடைய கட்டையும் அவிழ்த்தான். ஹல்லேலூயா. அவிழ்த்துட்டு சொன்ன, இன்னையிலிருந்து நீங்க யாருக்கு அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா. நல்ல எஜமான் ஒன்று சொன்னாங்க, ஐயா நாங்கள் அடிமைகள் எல்லாம் இப்போ எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இனி ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் இந்த சந்தலத்தை விற்பான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் கூட, நாங்கள் அடிமை இல்லாட்டாலும் உங்கள் கூட நாங்கள் வாழ விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் முதலில் உங்களை ஆண்டவர் அவிழ்க்கும்படி கடந்து வந்திருக்கிறார், உங்களை சம்பத்தாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார், உங்க பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு கடந்து வந்திருக்கிறார், உங்களுடைய கட்டை அவிழ்க்கும்படி இயேசு வந்திருக்கிறார். இயேசு உங்களை மாத்திரமல்ல அவிழ்க்க விரும்புகிறது, உங்க அண்ணனை அவிழ்க்க விரும்புகிறார், உங்க அப்பாவை விடுவிக்க விரும்புகிறார், உங்க அம்மாவை விடுவிக்க விரும்புகிறார். அருமையான சகோதரி, உங்க வாலிப பையன் ஹல்லேலூயா சின்ன வயசுல குடிக்கு அடிமையாய், பாவத்திற்கு அடிமையாய் எங்கோ இருக்கிறான்னு அந்த பையனை இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைத்து வாங்க, கூட்டு பாருங்க, கொண்டு வந்து பாருங்க. கர்த்தர் இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள உங்க கணவனை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார், உங்க தாய் தகப்பனை ரட்சிக்க போகிறார், உங்க சொந்த பந்தத்தை ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். கோபத்தின் முடிவு காலத்தில் இவைகள் சம்பவிக்கும் என்று சொன்னேன். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? இன்னைக்கு இவ்வளோ சொல்லி நான் இங்கே நிறுத்துறேன். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா இந்த அடுத்த பகுதிகள் பிரசங்கிக்க தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லா தேவபிள்ளையும் எந்திரிச்சு நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். பாடல் குழுவினர் முடிந்தா திறவுண்ட வாசல் அடைவிடும், தெரியுமா? இருள் சூழும் காலம் இனி வருமே. ஹல்லேலூயா. அந்த பாடலை சகோதரர்கள் பாடுவாங்க. அந்த நேரத்தில் எல்லா தேவபிள்ளைகளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நல்ல எஜமான் இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கும்போது முழு பாவியாக இருக்கலாம், நிறைய குறைவுகள் இருக்கலாம், ஆண்டவரை பார்த்து, சபையை பார்த்து, அல்லது ஊழியர்களை பார்த்து ஓடி ஒளிகிறவர்களாக இருக்கலாம். இயேசுவின் அன்பு உங்களை தேடி வருகிறது. அரவணைக்கிற 2 கரம் உங்களை அரவணைக்க வருகிறது. காயப்பட்ட அந்த ரத்தம் சிந்துகிற 2 கரம் உங்களை அரவணைக்கிறது. உலகம் தரக்கூடாத நிம்மதி, உலகம் தரக்கூடாத சமாதானம் இயேசு உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது பாடலாம்.